ஆட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா இதற்கு முக்கியமான உந்துதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஒரு ஓட்டுக்கு 8000 ரூபாய் கொடுத்து திமுக வென்றதாக மக்கள் பாஜகவில் இளைஞரணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதுமே முதல் பாலே சிக்ஸாக அடிக்கிற மாதிரி திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்கீங்க. பிஜேபியில் தான் அது வந்து இளைஞரணி தலைவர்லாம் சாத்தியம், சாதாரண மக்களுக்கு தொண்டனுக்கு. ஆனால் திமுகவில் சாத்தியம் இல்லைன்னு ஏன் முதல் பாலில் திமுக பார்த்து சிக்ஸ் அடிக்கும்? திமுகவை எதிர்த்ததனால், திமுக குறைகளை மக்களிடம் சொல்லியதால் தான் மக்கள் எங்களை ஒரு மாற்றாக நினைத்து இந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியோடு வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் குறைவாக. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுகவோடு சேர்கின்ற அனைத்து கட்சிகளும் தான் எங்களுடைய முதல் எதிரி. அவர்களை நோக்கி தான் எங்கள் தாக்குதல் அடுத்த 10 மாத காலம் இருக்கும். வேறு யாரை நோக்கியும் இருக்காது. திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஓட்டு வங்கி தான் இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. 24 மணி நேரமும் மோடி புராணம் பாஜக. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட மாட்டாருன்னு பேசப்படுது. உண்மையா? ஓபிஎஸ் ஏன் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில போனாரு? அப்படி என்ன பிஜேபி மீது ஓபிஎஸ் போகும்? எடப்பாடி ஏதாவது அழுத்தம் கொடுத்தாரான்னு கேள்வி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பிஜேபியின் மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா தமிழ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 30 ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கீங்க. ஏழை எளிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட 60 பேருக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்கீங்க. அரசியலுக்கு வந்ததுனால அல்லது போஸ்டிங் கொடுத்ததுனால இந்த நலத்திட்ட உதவிகளா, அல்லது இது எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு இந்த இளைஞரணி தலைவராக 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அறிவிப்பு வந்தது. 2 நாள் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி கண்டிப்பாக பண்ண முடியாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா ஆட்டோக்கள் இன்றைக்கி கொடுக்குறோம்னா அதனுடைய ப்ராசஸ் 1 மாதம் ஆகும். எல்லாம் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணி, சிபில் செக் பண்ணி, லோன் அப்ரூவ் பண்ணி, லைசன்ஸ் செக் பண்ணி, பெர்மிட் வாங்கி ரொம்ப ப்ராசஸ் 2 மாதமாக நடந்துகிட்ருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து எங்களுடைய நமோ ஃபவுண்டேஷன் 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேவை அமைப்பு. அதன் மூலமாக தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நலத்திட்ட உதவிகள், பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெளியே தெரியறதில்ல. இப்போ விஜய் அவர்கள் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நாங்கள் 2009 பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அவர் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் முதல் 3 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுப்பார். இப்போ பெரும்பாலும் அதில் தனியார் கல்லூரி பள்ளிக்கூட மாணவர்கள் தான் அதில் பரிசு பெறுவார்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் 16 வருஷமானா, அந்தந்த பகுதிகளில் 12வது வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படித்து 60% மேல் எடுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் உதவித்தொகை. அதில் நம்மளால் முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கல்லூரி செலவு அப்படின்ற வகையில் கடந்த 16 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 950 மாணவர்களுக்கு முழு கல்வி செலவை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். விஜய் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஊக்கத்தொகை கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் அப்படியே இன்னொரு படி வேற ஒரு ரூட்ல ஏழை எளியவர்களுக்கு ஆட்டோ தையல் மிஷின் கொடுக்குறீங்க. ரெண்டுக்குமான ஒப்பீடு அது எப்படி? நாங்களும் கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம், ஆனால் ஒன்லி அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறோம். இப்போது ஆட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா இதற்கு முக்கியமான உந்துதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன்னா சுயசார்பு பொருளாதாரம்னு தொடர்ந்து அவர் பேசிகிட்டே இருக்கார். குறிப்பாக கோவிடுக்கு அப்புறமா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு. அதாவது நம்ம நேரு அவர்கள் சொன்னதாக சொல்லுவாங்க. அது அவர் சொன்னதாக அதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்கன்னு தெரியல. ஒருத்தருக்கு மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நான் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தேன் சேலம் பகுதியில். அங்கே ஒரு பேரூராட்சி தான், ரொம்ப சின்ன ஒரு 15,000 மக்கள் வசிக்கக்கூடிய பேரூராட்சியில் ஒரு ஓட்டுக்கு 8000 ரூபாய் கொடுத்து திமுக வென்றதாக மக்கள் சொன்னார்கள். இப்போது இவ்வளோ பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள் திரும்பி மக்களிடத்திலிருந்து எவ்வளோ பிடுங்குவார்கள் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் சுயசார்புத்தன்மையோட வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இல்லை வாடகை ஆட்டோ ஓட்டுபவர்கள், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இதை முதல்ல ஆரம்பித்தோம். தையல் மிஷின் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவி கேட்டாங்க வேளச்சேரி பகுதியில். அது கொடுத்த உடனே அவர்கள் சொன்னது என்னென்னா, ஒரு 3 மாதம் கழித்து அவர்களை பார்க்கும்போது மாதத்திற்கு 15,000 to 20,000 ரூபாய் வீட்டிலிருந்தே தைத்து எனக்காக வருமானம் வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த பகுதியில் வேளச்சேரியில் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடமும் நம்ம பசங்களை விட்டு அனுப்பி ஒரு சர்வே மாதிரி பண்ணி உண்மையிலே இது வாங்கி கொடுத்தா அவர்களுக்கு பயனாகுமா? ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு தையல் மிஷின் சின்ன வயசில் இருக்கும். அதில் பொருட்கள் வைத்து கொள்வதுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர தைச்சி நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா. அதனால் உண்மையிலே பயன்படுமா அப்படின்ற ஒரு சர்வேவே தனி குழுவை போட்டு அமைத்து யார் யாருக்கெல்லாம் உண்மையில் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். தொடர்ந்து வெள்ளம் வேளச்சேரியில் வெள்ளம் சூழ்ந்த சமயமாகட்டும், இல்லை கொரோனா தொற்று அதிகமாக பரவலாக வந்த காலத்திலாகட்டும், தொடர்ந்து எங்கள் நமோ ஃபவுண்டேஷன் சார்பாக மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஊடக வெளிச்சத்திற்கு பெரிதாக வந்ததில்லை.
இப்போ வந்து அதிகமாக வர்றதற்கான காரணம் இப்போ விஜய் அவர்கள் மக்கள் நல மன்றம், அப்புறமா இப்போ கட்சியில் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோமே, அப்போ நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா தான் வெளியே இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த 16 ஆண்டுகளில் முதலாக எங்கள் நமோ ஃபவுண்டேஷன் சார்பாக பெரிதாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியே இதுதான். தமிழ்நாடு பிஜேபி மாநில இளைஞரணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டு 2 நாள் தான் ஆகுது. ஆமாம். ஆனால் அதுக்குள்ளே திமுகவுக்கு நாங்கள் 98 கோடி ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே, புதுசாக இருக்கு. அதுதான், அதாவது ஆராசா அவர்கள் சொன்னார் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியே பாருங்கள், நம்ம வந்து ஆட்டோ கொடுத்துருக்கோம். இந்த ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,85,000 ரூபாய் டோட்டல் காஸ்ட்டு. அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மானியத் தொகை வந்து 70,000 ரூபாய். இப்போ மீதி வந்து 2,15,000 ரூபாய் இருக்குது. அது வந்து அவங்க வந்து இஎம்ஐயில் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 9,500 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு கட்டுவதாக ஒரு ஏற்பாடு வங்கிகள்லையோ இல்லை ஃபினான்ஸ் நிறுவனங்களோ ஏற்பாடு செய்து கொடுத்துறோம். இப்போது இதை தான் வந்து நாங்கள் சுயசார்புன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உதவி செய்து முன்பணம் 70,000 கட்டி அவர்களுக்கு வாங்கி தரோம். அவர்கள் உடைத்து மீதி பணத்தை கட்டி அது அவர்களுக்கு சொந்தமான பொருளாக மாறிவிடுகிறது. இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதியில் 10,000 ரூபாய் ஆட்டோ வாங்கக்கூடிய ஒருவருக்கும் 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதி இருக்குது. ஆனால் இன்றைக்கி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து விட்டது. ஒரு ஆட்டோ வாங்குபவருக்கு கூட 10,000 ரூபாய் அவர்கள் மானியத் தொகையை கொடுக்கவில்லை. இப்போது இந்த 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சியின் பா. சண்முகமே சொல்கிறார். அப்போது உங்கள் கூட்டணி கட்சிக்காரரே நீங்கள் சொல்லக்கூடிய 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டீர்கள் என்ற கூற்றை நம்பாத போது நாங்கள் எப்படி நம்ப முடியும்? ஒருவேளை திமுக நாங்கள் 98% வாக்குகளை நிறைவேற்றி விட்டோம்னு அறிக்கை வெளியிட்டா என்ன வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை சூர்யா அவர்கள் 98 கோடி ரூபாய் எங்கிருந்து எடுத்து கொடுப்பாரு? அதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எங்கள் தம்பிகள் நானும் உட்பட கிட்டத்தட்ட அவர்கள் கொடுத்த 560 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றலின் பட்டியல் எடுத்துட்டோம். ஆனால் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக வாக்குறுதிகள் கொடுத்தார். ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் 37 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், சென்னைக்கு, வேலூருக்கு, திருவண்ணாமலைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கின்றதுனால இது எல்லாமே இவர்கள் செய்யக்கூடிய மாயாஜாலம் தான். நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் அவ்வளோ பண்ணிட்டோம், ஒரு மேம்போக்கான பிம்பத்தை வைத்துக்கொண்டு கீழ்மட்டத்தில் மக்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இவர்கள் ஆட்சியில் மீண்டும் அமர்வோம் என்று பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களுக்கு தெரியும் வாக்குறுதி நிறைவேற்றல். கரண்ட் பில்லு 1 மாதம் பண்ணுறோம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும்னாங்க. இது எல்லாத்தையும் மீறி நீட்ட முதல் கையெழுத்திலே ஒழிப்போம்னு சொன்னாங்க. இது எதுவுமே செய்யாததுனால இவர்கள் நிச்சயமாக தோற்க போகிறார்கள். இந்த 98% அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற வாக்குறுதி, அந்த சேலஞ்ச் வந்து இன்னைக்கு ஓப்பனாக தான் இருக்குது. திமுகவில் யார் வேண்டாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் நிரூபித்தால். பாஜகவில் இளைஞரணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதுமே முதல் பாலே 6 அடிக்கிற மாதிரி திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்கீங்க. பிஜேபியில் தான் அது வந்து இளைஞரணி தலைவர்லாம் சாத்தியம், சாதாரண மக்களுக்கு தொண்டனுக்கு. ஆனால் திமுகவில் சாத்தியம் இல்லைன்னு ஏன் முதல் பாலில் திமுக பார்த்து 6 அடிக்கணும்? ஏன்னா ஒரு இளைஞரணி ஒரு 16 ஆண்டு காலம் நான் முதல்ல கோயம்புத்தூரில் செல்லுபுரத்தில் கிளை அளவில் என்னுடைய கட்சி பணியானது 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல். அப்போ தான் எனக்கு 18 வயதாகி பிஜேபியில் உறுப்பினராகிற 18வது பிறந்த நாள். இன்றைக்கி எனக்கு 34 வயசாகுது. கிளையிலிருந்து வட்டத்துக்கு வந்து, பகுதிக்கு வந்து, மாவட்டத்துக்கு வந்து, இப்போ மாநிலத்தில் இளைஞரணி தலைவர் என்ற பதவி 16 ஆண்டு காலம் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் வந்தது. இதே இளைஞரணி தலைவர் என்ற பதவி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அவர் வந்து திரைப்படம் நடத்திட்டு இருந்தார், திரைப்படம் தயாரிச்சுட்டு இருந்தார். அந்த பணம் கூட அவர் உழைத்து வந்த பணமா என்று தெரியவில்லை, எப்படி வந்தது என்றும் தெரியவில்லை. ஆனால் அவர் இளைஞரணி தலைவராக உடனடியாக நியமிக்கப்பட்டார், அவர் தந்தை இருந்த பதவிக்கு. இதில் அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா 31 வயதில், அதாவது 1982 இளைஞரணி தலைவரானவர் 34 ஆண்டு காலம் அந்த பதவியில் இருந்தது. அதாவது 64 வயசு ஆகும்போது அந்த பதவி விட்டார். உதயநிதிக்கு உழைக்காமலே அந்த பதவி கிடைச்சிருச்சு. நான் இவ்வளவு தூரம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சதுனால எனக்கு இந்த பதவி உழைச்சி கிடைச்சது அப்படின்னு உதயநிதியை நீங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்க. கம்பேர் பண்றது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்துறப்போ இன்னைக்கு நம்ம இளைஞரில் இருக்கோம் என்றால் நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு இளைஞர் திமுகவுக்கு போனா எந்த காலத்திலையும் அங்கே இளைஞரணி பதவி என்பது கிடைப்பாது. அது கருணாநிதி குடும்பத்திற்கென்று பட்டா போட்டு எழுதி வைக்கப்பட்ட ஒரு பதவி. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவர் பையன் கூட இப்போ நிறைய மேடைகளில் உட்கார நம்ம பார்ப்போம். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது கலெக்டரை எழுப்பி விட்டு அவங்க பையனையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் உட்கார வைத்தது பார்த்தோம். அதனால் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்வது என்னென்றால், என் போன்ற கீழ்மட்டத்திலிருந்து வந்த ஒருவனுக்கு என்னுடைய கட்சி இந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கு. இரண்டாவது, எங்கள் கட்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருந்த மாதிரி 34 ஆண்டு காலம்லாம் இருக்க முடியாது. இப்போ எனக்கு இன்னைக்கு இளைஞரணி பதவினா 3 ஆண்டுகள் தான் அதிகபட்சம். அதற்கு மேல் என்னால் இந்த பதவியில் இருக்கவே முடியாது, அடுத்த பதவிக்கு போய் ஆகிவிட வேண்டும். அதனால் 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து 53% வாக்குகள், கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் 5%. அப்போது
2019 தேர்தலில் 58% வாங்கிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நின்று 2024 வாங்கிய வாக்குகள் 43%. அப்போ 15 விழுக்காடு வாக்குகள் குறைந்திருக்கின்றன. பிஜேபி 2019 தேர்தலில் வெறும் 2% வாக்குகள் தான். ஆனால் இன்று நாங்கள் கூட்டணி அமைத்து 19% வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அப்போ திமுகவை எதிர்த்ததனால், திமுக குறைகளை மக்களிடம் சொல்லியதால் தான் மக்கள் எங்களை ஒரு மாற்றாக நினைத்து இந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஒன்றாக 2024 தேர்தலில் திமுக கூட்டணியோடு வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் குறைவாக வாங்கியிருக்கோம். இது சட்டமன்ற வாரியாக நீங்கள் குறைத்தீர்கள் என்றால் ஒரு சட்டமன்றத்துக்கு 11,000 வாக்குகள் வித்தியாசம். ஒரு கிளைக்கு, அதாவது ஒரு பூத்துக்கு வெறும் 38 வாக்குகள் நாங்கள் அதிகமாக பெற்றால் திமுக ஆட்சியை அகற்றிவிடலாம். அதனால நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுகவோடு சேர்கின்ற அனைத்து கட்சிகளும் தான் எங்களுடைய முதல் எதிரி. அவர்களை நோக்கி தான் எங்கள் தாக்குதல் அடுத்த 10 மாத காலம் இருக்கும். வேறு யாரை நோக்கியும் இருக்காது. திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஓட்டு வங்கி தான் இங்கே இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. ரெண்டாவது இது திராவிட மண்ணுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிஜேபியோட தமிழ்நாடு மாநில இளைஞரணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது இது பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது அவங்களுக்கு. இளைஞர்களை அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக இருக்கிற முடியுமா? நிச்சயமாக. அதாவது கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சியில் இருக்காங்க. அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய சித்தாந்தம் அனைத்து மட்டங்களிலும், கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே திராவிட சித்தாந்தத்தில் ஊறி இருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த தமிழ்நாட்டில் எப்போதுமே திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக, அதாவது குறிப்பாக திமுக சொல்லக்கூடிய திராவிட மாடலுக்கு எதிரான வாக்கு வங்கி என்பது 20% 30% அந்த காலத்தில் இருந்திருக்கு. மூப்பனார் வாங்கிய வாக்குகளாகட்டும், அதற்கு பிறகு வந்த பல கட்சிகள் வாங்கிய வாக்குகளாகட்டும், எல்லாமே. இப்போ திமுக பிஜேபிக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்குது அப்படின்றது சொல்லிகிட்டே இருந்தார்கள். அதை அவர்கள் அறுவடையும் செய்தார்கள் என்பது உண்மையானால் அதை மாற்றி காட்டும் வகையாக தான் 2024 நாங்கள் 19% வாக்குகள், கிட்டத்தட்ட 13 இடங்களில் 2வது இடம் கூட வந்திருந்தோம். அப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கம்மியான வாக்குகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கோயம்புத்தூர் மாதிரி தொகுதியில் நாங்கள் 4 லட்சம் வாக்குகள், கன்னியாகுமரி உட்பட 12 தொகுதிகளில் நாங்கள் 2ஆம் இடம் வாங்கியது எதுவுமே சாத்தியமாக இருக்காது. இப்போ இதெல்லாம் சாத்தியமானதுக்கு காரணம் பிஜேபிக்கு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய நெகட்டிவ் வாக்கு வங்கி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், 2019 இருந்திருக்கலாம், மற்ற தேர்தல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இல்லை அப்படின்றது தெளிவாகுது. 2வது 2021 தேர்தல் ஒரு அளவுகோலாக நம்ம எடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஓட்டு இருக்கா இல்லையான்றதுக்கான உதாரணம், இப்போ அதிமுக பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 39.5% வாக்குகள் வாங்கியிருந்தோம். அவர்கள் 44 45 வாங்கியிருந்தார்கள். ஆனால் 35 தொகுதிகளில் வாக்குகளை தீர்மானித்தது வெறும் 1,60,000 வாக்குகள் தான். இந்த 1,60,000 வாக்கு இந்த 35 தொகுதிகளில் மாற்றி விழுந்திருந்தால் நிச்சயமாக தேர்தல் முடிவுகளே மாறியிருக்கும். நாங்கள் 110 வந்திருப்போம், அவங்க 120 வந்திருப்பாங்க. அதனால் இந்த தேர்தல் இவர்கள் சொல்வது போல பிஜேபி பூச்சாண்டியை காண்பித்து இவர்களால் ஒன்றும் சாதித்துவிட முடியாது. 2021 தேர்தலே 1,80,000 வித்தியாசத்தில் தான் நாங்கள் தோற்றுட்டோம் என்றால் இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் 20-25 லட்சம் வாக்குகள் அவர்களோட அதிகமாக வென்று நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் அதிமுக பிஜேபி தனித்தனியாக இருந்த வரைக்கும் அவர்கள் பெருசாக எதுவும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குகளும் பிரிந்து பிஜேபி ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், நாம் தமிழர்கள் ஒரு பக்கம்னா எந்த ஆளும் கட்சிக்கும் கொண்டாட்டம் தான். நம்ம எதிர்வாக்கு வங்கி 4 பாகங்களாக பிரிந்திடும். இப்போ அந்த 4 3 ஆகிவிட்டதோ இல்லை வருங்காலத்தில் 3 2 1 ஆகிவிடுமோ அப்படின்ற பயத்துக்கு தான் நீங்கள் கூட்டணியை பற்றி மட்டுமே தொடர்ந்து பேசுகிறாங்க. இல்லை என்றால் இவர்கள் செய்த ஆட்சி சாதனைகள் குறித்து யாருமே பேசவில்லை. எப்போது பரப்புரைக்கு வந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அவர்கள் கூட்டணி தலைவர்களான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், விசிக, கம்யூனிஸ்ட் 24 மணி நேரமும் மோடி புராணம், பாஜக புராணம். அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்கள் சாதித்த எதையுமே மக்களிடத்தில் இவர்களால் சொல்வதற்கு இயலவில்லை. எந்த இடத்திற்கு போனாலும் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் தருவோம்னு தேர்தல் வாக்குறுதி, கிட்டத்தட்ட 2.25 கோடி பெண்கள், அதாவது 2011 ஜூன் மாதத்துலேருந்து தருவோம்னாங்க. ஆனால் 35 மாதங்கள் கழித்து தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் 1 கோடி பெண்கள் தான். அப்போது ஏன் தவறான பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என்று அந்த விடுபட்ட 1.5 கோடி பெண்கள் இன்று தெருவில் நின்று போராட்டம் செய்கிறார்கள். அதனால் இவர்கள் ஆட்சி போவது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் இறுதியாக ஒரே ஒரு டேட்டா சொல்கிறேன். நான் கடந்த 40 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருந்து ஆட்சி விலகக்கூடிய சமயத்தில், அதாவது 2வது முறை எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கள் என்று மக்களிடம் போய் கேட்டும்போது ஒரு முறை கூட 31 இடங்களுக்கு மீது கொடுத்த வரலாறு கிடையாது. 234, 91 வெறும் 2 இடங்கள். 2001
வெறும் 31 இடங்கள். 2011 வெறும் 23 இடங்கள். ஒரு இடத்தில், அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட வர முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலை. அதே போன்று வரலாறு மீண்டும் திரும்பும். இந்த வருடமும் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். பிஜேபி வந்து சோழர்களை திடீர்னு உயர்த்தி பிடிக்க வேண்டிய நோக்கம் காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன காரணம்? சோழர்கள் மட்டும் கிடையாது, திருவள்ளுவர் ஆகட்டும், எல்லாரையுமே நம்ம இத்தனை நாள பிஜேபி சோழர்களை கொண்டாடல, இப்ப திடீர்னு அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூங்குன்றன் அவர்களுடைய வார்த்தைகளை ஐநா சபையில் சொன்னதிலிருந்து, எல்லா இடத்திலும் திருக்குறளை சொன்னதிலிருந்து, அதாவது நம்ம இராணுவ வீரர்களிடம் தமிழ் களஞ்சியங்களை சொன்னதிலிருந்து எல்லா வகையிலும் பிரதமர் தமிழை போற்றி கொண்டே தான் இருக்கிறார். இன்று 1000வது ஆண்டு நினைவு விழா அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விழா. அதற்கு ரூபாய் நாணயம் வெளியிடுவது உட்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் கடந்த பல மாதங்களாக நம்ம யோசிச்சு வந்திருக்கோம். அது தொடர்பாக திமுக அரசிடமே கலந்து ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு 1 வருடமாக அரசாங்க ரீதியாக கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால இவர்கள் சொல்வது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு. சரி, நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க சோழர்களுக்கு? ஸ்டாலின் அவர்கள் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நினைவு மண்டபம் அனுப்புறேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்பை கூட இவர்கள் வைக்கவில்லை. இவர்கள் ஏதாச்சும் சோழ மன்னர்களுக்காக செய்துவிட்டு நாங்கள் கிரெடிட்ஸ் எடுக்க வரோம்னு சொன்னால் கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இவர்கள் எதுவும் செய்யாத சமயத்தில் நாங்கள் செய்கிறோம் என்றால் அதை வரவேற்க வேண்டும். அதில் தங்கம் தென்னரசு அமைச்சரே சொல்கிறாரே, சோழர் பெருமையை குற்றி கூறுவதற்கு பிரதமர் வருகை தருவது எங்களுக்கு பெருமையே அப்படின்னு சொல்கிறார். அப்போது திமுக அரசே சொல்லுது பிரதமர் வருவது பெருமை என்று. ஆகையால் பிரதமர் இந்த மாதிரி சோழர்களை அரசியல் காரணங்களால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அது வெறும் அரசியல் மட்டுமே தவிர அரசாங்கம் சொல்வதற்கு நேர்மாறாக இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட மாட்டாருன்னு பேசப்படுது, உண்மையா? இது எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அதாவது எங்களுக்குன்னு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்குது, மையக்குழு இருக்கின்றது. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியில் பிரதமர் உட்பட அனைவரும் அந்த குழுவில் இருப்பாங்க. அந்த சமயத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மாத கட்டத்தில் தான் இது குறித்த விஷயங்கள்லாம் தெரியும். அதற்கு முன்னாடி வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெறும் ஊடகத்தில் வரக்கூடிய யூகங்களே தவிர உண்மை கிடையாது. இன்னொன்று, எங்கள் கட்சியில் 10 மாதங்களுக்கு முன்பே இவர் போட்டியிடுவார் போட்டியிட மாட்டார் அப்படின்ற வரையறை செய்வதோ முடிவு செய்வதோ அப்படின்னு ஒரு கலாச்சாரமே கிடையாது. அதற்கு அதிகாரம் படைத்தவர்களும் யாருமே கிடையாது என்பதால் அது முழுக்க முழுக்க தவறான செய்தி. என்டிஏ கூட்டணியில் அதிமுகவை தவிர யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கின்றது. முதல்வர் கூட போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா ஒருத்தர வெளியில பிஜேபி இருந்து வெளில போயிட்டே இருக்காங்க. அதாவது பாமகவிலிருந்து மற்ற கட்சிகள் பாமகவே 2ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 மாத காலம் இருக்கு தேர்தலுக்கு. இப்போ விஜயகாந்த் அதிமுக கூட்டணி 2011 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தது. திமுக கிட்டத்தட்ட சீமை பார்த்ததுனால ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போயிருவாங்கிற ஒரு இதுதான் நான் சொல்றேன். அதாவது அதிமுக பாஜக 1 வருடத்திற்கு முன்பு கூட்டணி வைத்ததற்கான காரணம் என்னவென்றால், மக்கள், அதாவது தொண்டர்கள் இணக்கமாக செயல்பட வேண்டும். இந்த கூட்டணி ஒரு வலிமையான வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும். தொண்டர்களிடம் ஒரு இணக்கம் வேண்டும் என்றால் 2024 எதிரெதிர் முகாமில் நாங்கள் கடும் சொற்களை பயன்படுத்தி வாக்கு சேகரித்தோம் அப்படின்றதுலாம் உண்மைதான். ஆனால் இப்போது அதை கலைந்து ஒன்றாக திமுக எதிர்ப்பு, திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற ஒரே எண்ணத்தில் பயணம் செய்வதால் நாங்கள் எல்லோரும் இணக்கமாக வேண்டும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த முயற்சி மேற்கொண்டோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களை விட்டு போன எங்களுடன் இருந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து திமுகவை விட பலமான ஒரு அணியை கட்டமைப்போம். ஓபிஎஸ் ஏன் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில போனாரு? அப்படி என்ன பிஜேபி மீது ஓபிஎஸ் கோபம்? எடப்பாடி ஏதாவது அழுத்தம் கொடுத்தாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இந்த விஷயங்களுக்கெல்லாம் மேல்மட்டத்தில் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது நாங்கள் சொல்வது என்னவென்றால், திமுகவை எதிரியாக பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த கூட்டணி மட்டும்தான் பொருத்தமான கூட்டணியாக இருக்கும். அதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் திரு அமித்ஷா அவர்கள் செய்வதாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இதை அறிவிக்கும் போது உறுதிப்படுத்திவிட்டார். அதனால் திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களும் நிச்சயமாக இது குறித்து நல்ல முடிவுகளை எடுப்பார். அது வரைக்கும் அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. ஏனென்றால் இன்னும் 10 மாத காலம் இருக்குது. திமுக மிக மிக ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்து வருகின்றது. நம்மளுடைய எண்ணம் நம்ம ஜெயிக்கிறோமா, நம்மளுக்கு இடம் கிடைக்கிறதா, இல்லை நம்ம சாதிக்க போகிறோமா என்பதை மறந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில் நம்ம பயணிக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மீண்டும் நாங்கள் ஒன்றிணைவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. தமிழக அரசியல் களத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.